அனைவருக்கும் வணக்கம். மல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்டின்னா, எனக்கும் விஜய்க்கும் இடையில எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்ல அப்டின்னு சொல்றாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்களுக்குள்ள அப்படி என்ன எந்த ஒளிவு மறைவும் இல்லையா? ஏதாவது அத தாண்டி மறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, எதனால இந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, இந்த மனோகர் கார்ல மல்லியோட போம்போது சொல்றாங்க, அதான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுல, ரொம்ப நல்ல விஷயம் தான். இனிமே விஜய் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தான் மல்லி சொல்றாங்க, இல்ல இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்ல. அவரும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்ல. அதுதான் எனக்கு இப்போ சங்கடமா இருக்கு. அவங்கட்ட நான் பேசியிருந்தேன் அப்படின்னா, எப்படி எதையாவது ஒரு விஷயத்த நான் சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன். இந்த பிரச்சனையோட முழு விஷயத்தையும் என்ன நடந்தது முதற்கொண்டு, இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அப்போ விஜய்க்கு என் மேல ஒரு முழுமையான புரிதல் இருந்திருக்கணும். மற்றவங்க என்ன சொன்னா கூட, அத விஜய் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் மல்லி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல தான் மல்லி ஒரு மனைவியா நம்ம விஜய் கிட்ட தோத்துட்டோமோ! அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறத விட, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையோட விஷயத்த தன்னோட கணவன் விஜய்க்கு சொல்லாம மறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி மல்லிகிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் அத நினைச்சு வருத்தப்படுதாங்க. அப்போ விஜய் ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்லாம விட்டதுனால, அப்ப அவங்க எப்படி வேணாலும் கற்பனையில இந்த பிரச்சனைய பத்தி தான் மேல அவர் எந்த மாரியான அபிப்பிராயத்த கூட கொண்டு வரலாம் அப்படின்னு மல்லி விஜய பத்தி நினைக்கிறாங்க. அதுவும் சரிதான். ஏன்னா ஒரு கணவன், மனைவி அப்படிங்கிறவங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்ல அப்படின்னா, அங்க வாழ்க்கையும் சரி, அவங்களுக்குள்ள எல்லா ஒரு அந்யோன்யம் எல்லாத்துலயுமே ஒரு தெளிவான ஒரு பயணம் இருக்கும். அததான் இங்க மல்லி விஜய் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த மாதிரி ஒரு கணவன், மனைவியா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவா அவங்க ஒரு கற்பனையிலேயே உலகத்த உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அத தான் நம்ம அதில பிசிறு தட்டாம வாழணும். எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்காங்க. அதில ஒரு சின்ன சறுக்கல் வந்தோனே தான் மல்லி ரொம்பவே பயப்படுதாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைய வச்சு இந்த ராஜியும், ரஞ்சிதாவும் சரி, இல்ல அந்த நிஷா இவங்க எல்லாருமே எப்படி வேணாலும் அவங்க கேம் ஆடலாம். இஷ்டத்துக்கு எந்த மாரி ஒரு முடிச்ச போட்டு ரேணுகாவுக்கு எதிரா தன்னை திருப்பி விடலாம். அப்படி திருப்பி விடும்போது விஜயோட மனநிலை எந்த மாரி இருக்கும்? அவர் தன்னை எந்த மாரி பார்ப்பாரு? அதே நேரத்தில ரேணுகாவ நான் தான் தொலைச்சுட்டு வந்துட்டேனா? அப்போ உண்மையிலேயே என் மனசுல ரேணுகா மேல ஒரு வெறுப்பு இருக்கா? அப்படிங்கிற சந்தேகம் கூட விஜய்க்கு வரலாம் அப்படிங்கிறத நினைச்சு தான் மல்லி பயப்படுறாங்க. அந்த மாரி ஒரு நிலைமை வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மல்லி பயந்துகிட்டு அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருந்ததும் சரி, இல்ல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கான காரணத்த நினைச்சும் பயப்படுறாங்க. எப்படியா இருந்தாலும் இனி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மல்லி அத தைரியமா எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கப்புறம் இனிமே உள்ள பின்விளைவுகள் எல்லாமே மல்லிய சேர்ந்தது தான். ஏன்னா நம்ம எல்லாமே சரி, நம்ம வாழ்க்கையிலயுமே சரி, நிறைய விஷயங்கள நம்ம செய்வோம், செயல்படுத்துவோம். சில நேரங்கள்ல ரொம்ப நிதானமா யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு, அதுக்கான பின்விளைவு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்காது. ஆனா அதே இது யோசிக்காம சில விஷயங்கள செய்யும்போது, அதனுடைய விளைவுகள் என்னவோ, அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அத நம்ம சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத விட, அந்த நேரத்தில அந்த சிச்சுவேஷன நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள, அதன் மூலமா வரக்கூடிய நிகழ்வுகள நம்ம எதிர்கொண்டு அத சமாளிக்கக்கூடிய திறமைய தான் நம்ம வளர்த்துக்கணும். அப்ப இங்க மல்லிக்கு அதுதான் நடக்குது. ஏன்னா நாகு ஒரு ஐடியா குடுக்குறாங்க, மனோகர் ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அந்த ஐடியாவ வச்சு தான் மல்லி அந்த களத்தில இறங்குனாங்க. அதாவது அந்த ரேணுகாவ கையும் களவுமா பிடிச்சிரணும். அவங்க வந்த நோக்கம் அப்படிங்கிறது இந்த குடும்பத்த பிரிக்கிறதுக்கு, அதே நேரத்தில இந்த விஜயோட சொத்துக்கள அபகரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒரு கெட்ட விஷயத்துக்காக வந்திருக்கவங்கள, நம்ம எப்படி ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மல்லி யோசிக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு விஷயமா பார்த்து அந்த ரேணுகாவுக்கு எதிரா செய்றாங்க. ஆனா, அதில அவங்களுக்கு தொடர்ந்து தோல்வி தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் தோல்வி வந்தா கூட விடாம ஒரு முயற்சிய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி முயற்சி எடுக்கும்போது தான் இப்ப அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க. அதுவும் மல்லிக்கு எதிராவே திரும்புற மாரியா ஆயிப்போச்சு. ஏன்னா ரேணுகா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருந்தாங்க. எஸ்கேப் ஆயி இப்போ அவங்க நேரா வீட்டுக்கே வந்துருந்தாங்க. இங்க ராஜி, ரஞ்சிதா கிட்ட அவங்க தஞ்சம் ஆயிருந்தாங்க. இப்ப ராஜி, ரஞ்சிதா அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ரேணுகா மேல ஒரு சந்தேகம் வந்தாச்சு. அப்ப அவங்களுக்கு வந்திருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ரேணுகாவோட நடிப்பு எதுவுமே அதாவது அவங்களோட முகபாவனை, பாடி லாங்குவேஜ் எதுவுமே சரியா இல்ல. ஏன்னா அவங்க பார்த்த இடம், அவங்க நின்ன இடம் வேற. அப்போ ஒருத்தரால இவ்வளோ நேரத்துக்குள்ள இவ்வளோ தூரத்த கடக்க முடியுமா நடந்தே? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே ராஜிக்கு வந்தாச்சு. அப்ப அந்த சந்தேகம் வருது அப்படிங்கிறது ரேணுகாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்களும் இப்போ உஷாராகுறாங்க. இவங்க 2 பேருக்கிட்டயும் நம்ம உஷாரா இருந்தாகணும் அப்படிங்கும்போது, இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட எப்படி போறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட உஷாரா இருக்கணும்
அப்படிங்கிற மனநிலைக்கு தான் வந்துட்டாங்க. ராஜி கிட்ட யார் ரேணுகா உஷாராக இருக்கணும்னு நினைக்காங்க. ராஜி ரஞ்சிதாவும் ரேணுகா கிட்ட உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மல்லி ரேணுகா கிட்ட உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் நிஷா கதிரேசன்ட்ட ரேணுகா உஷாராக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி போகிறதுனால யார் யாரை ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் இப்போ விஜய் இங்கே வந்துட்டார் அப்படின்னா மல்லி மேலே தான் அவரோட முழு கோபமும் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.